அம்மா சேதுபதி அங்க சேதுபதி நாட்டுக்காரிங்க எங்க முத்துமாரி சிவகங்கை சீமக்காரிங்க சேதுபதி நாட்டுக்காரிங்க எங்க முத்துமாரி சிவகங்கை சீமக்காரிங்க சேதுபதி நாட்டுக்காரிங்க எங்க முத்துமாரி சிவகங்கை சீமக்காரிங்க எங்க ரூபா வாங்கியம்மா கவிய கேட்க எல்லோருக்கும் எங்க ரூபா வாங்கியம்மா கவிய கேட்க எல்லோருக்கும் எங்காலும் குறையின்றி வாழ வைப்பா முத்துமாரி சேதுபதி அம்மா சேதுபதி அங்க சேதுபதி நாட்டுக்காரிங்க எங்க முத்துமாரி சிவகங்கை சீமக்காரிங்க சேதுபதி நாட்டுக்காரிங்க எங்க முத்துமாரி சிவகங்கை சீமக்காரிங்க சேதுபதி நாட்டுக்காரிங்க எங்க முத்துமாரி சிவகங்கை சீமக்காரிங்க வணக்கம் நண்பர்களே, சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போகிறோம். இங்கே வீட்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், காரில் தான் போக போகிறோம். ஆனால் வந்து ஃபுல்லாக மேக்ஸிமம் காமிக்கலாம்னு சொல்லி தான் நம்ம வந்து கார்லேருந்து கிளம்புறோம். வாங்க கோயிலுக்கு போமா, வாங்க போகலாம். இப்போ போகிறது சிவகங்கை ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி அந்த ரோட்டில் இளையாங்குடி ரோடு போகிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். இது இளையாங்குடி சிவகங்கை ரோட்டில் அந்த ஒரு ரயில்வே கேட் இருக்குது. இந்த ரயில்வே கேட்டை தாண்டி தான் இளையாங்குடி ரோட்டில் போகணும். அந்த ரோட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க போயிட்டே இருக்கலாம், வாங்க பார்க்கலாம். செங்குளம் ஸோ இளையாங்குடி ரோடு அந்த ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். உண்மைக்கு நிறையா கம்மா அப்புறம் பனைமரம் நிறையா இருக்குது. இயற்கை காட்சியை பார்த்துட்டு போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உண்மைக்கு நல்லாயிருக்கு இந்த ஏரியா. போகிற வழியில் ரோட்லேயே நெல் காய போட்டிருக்காங்க. இப்போ ரோட்லேயே நெல்லை போட்டிருக்காங்க. அது நிறைய பேர் பார்த்துட்டே வாங்கலாம். நிறைய பேர் அந்த ரோட்லேயே வந்து அந்த நெல்லெல்லாம் புடச்சிக்கிட்டு இருப்பாங்க பாருங்களேன், அதெல்லாம் பாருங்கள். நம்ம மதுரையிலேருந்து கிளம்பி அப்படியே சிவகையிலேருந்து அப்புறம் இளையாங்குடி ரோடில் வந்து இப்போ டேர்ன் பண்ணுறேன். லெஃப்ட்டில் வந்து தாயமங்கலம் போகிற வழி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதில் டேர்ன் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இப்போ தாயமங்கலம் கோயில் பக்கத்தில் போயிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரில் போயிடலாம். இப்போ போய்கிட்டு இருக்கோம். அது உள்ளே என்ட்ராயிட்டோம். வா, தாயமங்கலம் இப்படி தான் போனேன். இங்கடா ஐயோ, முத்துமாரியம்மன் சைடில் வர அப்புறம் பச்சை பசேர்னு நல்லா தென்னை மரம் இருக்குது. அப்புறம் நொங்கு மரம் இருக்குது. அப்புறம் நல்லா பச்சை பசேர்னு தான் இருக்குது. ஏரியா ஃபுல்லாக நல்லா பச்சை பசேர்னு தான் இருக்குது. நிறையா வந்து நெல் போட்டிருக்காங்க. இந்த வானம் பார்த்த பூமி தான் சொல்லுவாங்க. பட் இருந்தால் நிறைய நெல் போட்டிருக்காங்க. இப்போ ஏரியா ஃபுல்லாக நல்லா பச்சை பசேர்னு தான் இருக்குது. அந்த வானத்தை பாருங்களேன், அந்த ப்ளூ கலர் அந்த வெள்ளை கலரு கீழே ரோட்டில் போய்கிட்டு இருக்காங்க காரில். அந்த வானத்தை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. உண்மைக்கே ரசிக்கலாம். சூப்பராக இருக்குது. அந்த வானத்தை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. சாத்தமங்கலம். வணக்கம் நண்பர்களே, சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா முத்துமாரியம்மன் கோயில், தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம்.
இதே முத்துமாரியம்மன் கோயில் இதுதான். இதே வந்து குளம் தான், அதனுடைய குளம் தான். இதே கோயில். வாங்க கோயிலுக்கு பார்க்க போகலாம். கோயிலுக்கு உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரலாம் வாங்க. இதே தாயமங்கலம் குளம். இது தாயமங்கலம். இப்போ கால் கழுவிட்டு அப்படியே வர முடியாது. இந்த ஏரியா கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் தான் இருக்குது. கொஞ்சம் சுத்தப்படுத்தினா தாயமங்கலம் கோயில் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த கன்சர்ன் பீப்புள் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். தெப்பக்குளத்தில் காலை கழுவிட்டு அப்படியே நம்ம கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் வந்து நிறையா கடைகள் இருக்குது. என்னென்ன கடைகள் இருக்குன்னா, அப்புறம் வந்து தேங்காய், அப்புறம் பூ, வாழைப்பழம் வைக்கிறாங்க இல்லையா, அது விற்கிற தேங்காய் பழ கடை இருக்குது. அப்படி நிறையா கடைகள் இருக்குது. அங்கிட்டு போனீங்களாக்க நிறையா பிளாஸ்டிக் கடைகள், நிறைய பொம்மைகள், சிறுவர்களுக்கெலாம் வாங்கக்கூடிய பொம்மைகள் வாங்க பிளாஸ்டிக் கடை இருக்குது. இந்த மாதிரி நிறைய கடைகளாக இருக்குது. வாங்க பார்த்துட்டு இப்போ சாமி கோயிலுக்கு உள்ளே போவோம். வாங்க போகலாம். ஸோ தாயமங்கலம் கோயிலுக்கு வந்தாச்சு. இதில் என்னங்க அது அந்த மாதிரி நேர்த்தி கடன் பண்ணுறது. ஓ, இதில் என்னென்ன வச்சுருக்கீங்க? இல்லை காலு கை. ஓ அப்போ சோகத்தை கொடுக்கணும்னு சொல்லி முதல்ல நேர்த்திக்கிற பண்ணிட்டு வந்து பண்ணணும் நம்மளை. சரிங்கம்மா. வந்து வந்து பேசுகிறேன். முத்துமாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க இல்லையா, அந்த கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு சாமி மாதிரி ஒன்று இருக்குது. அதில் உப்பெல்லாம் கொட்டியிருக்காங்க. அங்கேருந்து அப்படியே பாருங்களேன். பார்த்தீங்கன்னாக்க மாரியம்மன் கோயிலோட கோபுரம். இதே வந்து கிழக்கு பார்த்த கோபுரம் இருக்குது. இந்த கோபுரத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதே வந்து மாரியம்மன் கோயிலும் தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலோட கோபுரம் இதுதான். இங்கே பார்த்துக்கிறீங்களா, இதே கோபுரம். வாங்க உள்ளே சாமி கும்பிட உள்ளே போகலாமா? வாங்க உள்ளே போகலாம் வாங்க. இப்போ தாயமங்கலம் கோயிலுக்கு உள்ளே வந்துட்டேன். நிறைய கூட்டம் இருக்குது. குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் வரிசையில் நிற்கிறேன். நிற்கும் போது முன்னாடி பார்த்தவங்களாக்க அங்கே ஒரு பெரிய உண்டியல் வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் நிறையா மக்கள் முன்னாடி சாமிக்கு முன்னாடி உட்காந்து விளக்கு பூஜை நடத்துகிறாங்க, மாவு பண்ணுறாங்க. இதெல்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ பாருங்களேன், அங்கே வந்து ஒரு 2 பேர் கரும்பு 3 கரும்பு அதில் நல்லா கட்டிட்டு தொட்டி கட்டியிருக்காங்க. அந்த கரும்பில் தொட்டி கட்டிட்டு அதுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது. குழந்தைய வந்து என்ன செய்கிறாங்க, இந்த சுற்றி வர சாமியை வந்து 3 விட சுற்றிட்டு வராங்க. அது என்னன்னு கேட்கும்போது, குழந்தை இல்லாத தம்பதியினர் வந்து இங்கே வந்து குழந்தை வர வேண்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சவனை வந்து குழந்தை அப்படி என்ன செய்கிறாங்க, அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி கரும்பில் வந்து தொட்டி கட்டிட்டு அதுக்குள்ளே குழந்தைய வச்சு 2 பேர் என்ன செய்கிறாங்க, சாமியை இந்த குழந்தைய தூக்கிட்டு சாமி வந்து சுற்றி வராங்க. இது ஒரு வேண்டுதல். தாலி குழந்தை பாக்கியம் தரும் தாயமங்கலம் முத்து மாரியம்மன். கருவறையில் நின்ற கோலத்தில் 4 கரங்களுடன் முத்துமாரியம்மன் வீற்றிருக்கிறார். சின்ன கருப்பர், பெரிய கருப்பர், காளியம்மன் ஆகியோருக்கு தனி சன்னதிகள் உள்ளன. கோவிலில் கொடிமரம் உள்ளது. தலம் மரமாக வேப்ப மரம் உள்ளது. அம்மன் கன்னி தெய்வமாக இருந்து
சுற்றுப்பகுதி கிராம மக்களுக்கு தாயாகவும் தாலி பாக்கியம் தருபவராகவும் அருள் பாலிக்கிறார். இதனால் இந்த ஊர் தாய் மங்கலம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் தாயமங்கலம் என்று மருவியது. தாயமங்கலம் முத்து மாரியம்மன் கோயிலோட தல வரலாறு என்ன அப்படின்னா, பண்டைய காலத்தில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த வணிகர் முத்து செட்டியார் தங்களது பகுதியில் விளைந்த விளைபொருட்களை மதுரையில் விற்பனை செய்தார். மதுரை மீனாட்சி அம்மன் மீது அதீதி பக்தி கொண்டவர் முத்து செட்டியார். குழந்தை பாக்கியம் இல்லாத இவர் மதுரைக்கு வரும்போது மீனாட்சி அம்மனை தரிசித்து குழந்தை பேர் கிடைக்க வேண்டி வந்தார். அந்த வியாபாரி ஒவ்வொரு முறையும் மதுரைக்கு வரும்போதெல்லாம் மீனாட்சி அம்மனிடம் பிள்ளை வரம் கேட்டு வேண்டுவது அவர் வழக்கம். பிள்ளை வேண்ட தாய் மறுப்பாளா, இதுவே கடைசி முறை வேண்டுதல் என்று சொல்லிக்கொண்டே, இன்னும் எத்தனை நாள்தான் வந்து உன்னை தொல்லை கொடுப்பது, தாயே மீனாட்சி, என் கவலை உனக்கு தெரியாதா? 1000 செல்வங்கள் இருந்தாலும் மழலை செல்வம் போல வருமா? இன்றுடன் என் வேண்டுதலை நிறுத்திக் கொள்கிறேன். இனி நீயே மனம் குளிர்ந்து எனக்கு மழலை கொடுத்தால் கொடு, இல்லையேல் உன் இஷ்டம் தாயே என்று புலம்பி தீர்த்து விட்டார் அந்த வியாபாரி. மதுரை பேரரசி மீனாட்சி அம்மன் தனக்குள் சிரித்து கொண்டாள். அதே நாள் இளையான்குடிக்கு அருகே கள்ளிக்காட்டில் அவர் பயணித்த பாதையில் ஒரு சிறுமி குறுக்கிட்டாள். தாய் தந்தையை தொலைத்து விட்ட தனக்கு யாருமில்லை என்று அழுதாள். மீனாட்சி கொடுத்த பிள்ளை இது என வியாபாரி மகிழ்ந்து போய் சிறுமியை அழைத்து கொண்டு சென்றார். அவளிடம் விசாரித்தார். சிறுமி தனது பெயர் முத்துமாரி என்றும் வழிதவறி வந்ததாகவும் அவரிடம் தெரிவித்தார். இதையடுத்து சிறுமியை அவர் தனது வீட்டிற்கு அழைத்து கொண்டு கிளம்பினார். வழியில் இருந்த ஒரு குளத்தில் குளிக்க முத்து செட்டியார் விரும்பினார். சிறுமியை கரையில் அமரும்படி தெரிவித்த அவர் குளத்தில் இறங்கி குளித்தார். சிறிது நேரம் கழித்து அவர் கரைக்கு வந்தபோது அங்கிருந்த சிறுமி மாயமானது தெரிய வந்தது. மனமுடைந்த நிலையில் வீடு திரும்பிய அவர் நடந்தது குறித்து தனது மனைவியிடம் தெரிவித்தார். அன்று இரவு அவரது கனவில் தோன்றிய மீனாட்சி அம்மன், கள்ளிக்காட்டு பகுதியில் நானே சிறுமியாக வந்தேன். அப்பகுதியில் எனது பாதச்சுவடு பதிந்துள்ளது. அதனை பிடிமண்ணாக எடுத்து எனக்கு கோவில் எழுப்பி வழிபடுபவர்களுக்கு வேண்டும் வரம் அளிப்பேன் என்று கூறி மறைந்தார். இதன்படி முத்து செட்டியார் பிடிமண் எடுத்து அம்மனுக்கு சிலை செய்து கோவில் எழுப்பினார் என்பது புராணம். இக்கோவிலில் பங்குனி மாதம் 10ஆம் நாள் திருவிழா விமர்சையாக நடக்கிறது. முக்கிய விழாவாக பிடிமண் வழிபாடு நடக்கிறது. விழாவுக்கு முந்தைய நாள் இரவில் பிடிமண் எடுத்து அம்மனாக பாவித்து பூஜை செய்யப்படுகிறது. தொடர்ந்து பால்குடம், தீர்த்தவாரி, பூக்குழி வைபவம் என 10 நாட்களும் திருவிழா களை கட்டுகிறது. இப்பகுதி விவசாயிகள் அறுவடை செய்த தானியங்களை அம்மனுக்கு முதலில் காணிக்கை செலுத்துகின்றனர். இதனால் மகசூல் பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கை. அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கோயிலுக்கு வந்து தீர்த்தம் பெறுகின்றனர். தீர்த்தத்தை பருகுவதால் அம்மை நோய் விரைவில் நீங்கும் என்கின்றனர் பக்தர்கள். திருமணம் வரம் வேண்டும் இளம்பெண்கள் தாலி பொட்டை அம்மன் காலடியில் வைத்து வழிபடுகின்றனர். குழந்தை வர வேண்டும் பக்தர்கள் அம்மனை வணங்கி கோவிலில் உள்ள வில்வம் மற்றும் வேப்ப மரங்களில் தொட்டி கட்டி செல்கின்றனர். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் அம்மனுக்கு அங்க பிரதட்சணம் செய்தும் பால்குடம் எடுத்தும் கரும்பு தொட்டில் கட்டியும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். அம்மை நோயால் பாதிக்கப்பட்டோர் 1000 கண் பானை எடுத்தும் அக்னி சட்டி எடுத்தும் வழிபடுகின்றனர். கோவில் தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை திறந்திருக்கிறது. இதுதான் இந்த கோயிலோட தல வரலாறு. இப்போ பார்த்துக்கிறீங்க இல்லையா, ஒரு பூசாரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தேங்காயெலாம் வாங்கி இங்கேயே தேங்காய் உடச்சி கொடுத்துறாங்க. உள்ளெல்லாம் தேங்காய் உடைக்க மாட்டாங்க, கருவறையில் வெளியிலேயே தேங்காய் உடச்சி கொடுக்குறாங்க. அந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கு 10 ரூபா அப்படின்னு சொன்னார் அந்த ஐயா சொன்னாங்க. அப்புறம் தேங்காய் உடைச்சிட்டு தான் உள்ளே கொண்டு போய்
சாமிகிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க. மாலையெல்லாம் உள்ள போடுறாங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தேங்காய் உடைக்கிறது. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தேங்காய் உடைச்சி தராங்க இந்த ஐயா. இந்த தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதனால் என்னன்னாக்க உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. நிறைய வேலை நடந்துகிட்ருக்கு. நல்லா ஓவியம் வரைகிறாங்க. அப்புறம் வந்து கோபுரத்தில் நல்லா ஓவியம்லாம் வரைஞ்சிருக்காங்க. சுற்றி நல்ல செவர் எடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கோயிலோட பில்டிங் மட்டும் ரொம்ப பழைய காலத்து பில்டிங். அந்த பில்டிங் நம்ம புதுசாக ஆக்கலை. பில்டிங் மட்டும் ரொம்ப பழைய காலத்து பில்டிங்காக இருக்குது. மீதி எல்லாமே நிறையா மண்டபம் கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் சுற்றி ஒரு சுற்றுச்சுவர் எடுத்துருக்காங்க. எல்லாமே நிறையா பண்ணியிருக்காங்க. பட் அந்த இது இருக்கு இல்லையா, கருவறை இருக்கு இல்லையா, அந்த பில்டிங் மட்டும் ரொம்ப பழைய காலத்து பில்டிங். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா, இப்போ வேலை நடந்துட்டு பாருங்க, நிறையா வேலை நடந்துகிட்ருக்கு. தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலோட திருவிழா என்ன அப்படின்னா, அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் மிகவும் புகழ்பெற்ற திருத்தலம். இக்கோவில் வருடா வருடம் தமிழ் மாதம் பங்குனி 15ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு மிக விமர்சையாக திருவிழா நடைபெறும். இங்கு 10 நாட்கள் கொண்ட திருவிழாவில் தேரோட்டம் மிகவும் சிறப்பான வைபவம். தேரோட்டத்தின் பொழுது முத்துமாரியம்மன் அமர்ந்திருக்கும் தேரை அப்பகுதி வாழ் யாதவர்கள் ஓட்டிச் செல்வர். அப்பொழுது யாதவர்களுக்கு முதல் மரியாதை வழங்கப்படும். திருவிழா சமயத்தில் மதுரை, பரமக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, ராமநாதபுரம் ஆகிய ஊர்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். இந்த கோயிலோட தல பெருமை என்ன அப்படின்னா, முத்துமாரியம்மன் 4 கரங்களில் உடுக்கை, கத்தி, சூளம், அக்னி ஏந்தியபடி பக்தருக்கு அருள் பாலிக்கிறார். தலையில் அக்னி கிரீடம் உள்ளது. சிறுமியாக வந்ததால் இவளை கன்னி தெய்வமாகவே பாவித்து வழிபடுகிறார்கள். எனவே திருமண பாக்கியத்திற்காக தாலி அணிவிக்காமல் தாலி பொட்டு செய்து அதை பாதத்தில் வைத்து பூஜிக்கின்றனர். ஜோதிடத்தில் குழந்தை பாக்கியம். ஒருவருக்கு திருமண பாக்கியம் மற்றும் குழந்தை பாக்கியம் இரண்டிற்கும் குருவின் அருளோடு சுக்கிரனின் அருள் வேண்டும். சுக்கிரன் திருச்சிற்றம்பத்தில் நாட்டம் கொள்ள செய்பவர். திகட்டாத தாம்பத்தியத்தையும் ஈர்ப்பு சக்தியையும் தரக்கூடியவர். ஆண்களின் சுக்லத்திற்கும் பெண்களின் சுரோனித்திற்கும் இவரே காரகம் வசிக்கிறார். ஒரு தம்பதியின் ஜாதகங்களில் குரு, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் நல்ல வலிமையுடன் ஆட்சி, உச்சம், கேந்திரம், திரிகோணம் பெற்று நல்ல அம்சத்தில் இருந்தால் விரும்பிய புத்திர யோகம் தானாக கூடும். இப்போ கற்பக்கிரகத்துக்கு உள்ளே போகிறோம். இப்போ கோயில் கருவறைக்கு உள்ளே போயிட்டோம். இவங்க தான் வந்து தாயமங்கலம் முத்துமாரியம்மன். இவங்க தான். இவங்க நல்லா கும்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ, உங்களுக்கு என்ன வேண்டுமோ இந்த சாமிகிட்ட கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சாமியை நல்லா கும்பிட்டுக்கோங்க. நானும் சாமி கும்பிட்டுக்கிட்டுருக்கேன். நல்லா வேண்டிக்கோங்க, நல்லதே நடக்கும் எல்லாத்துக்கும். வாங்க. இப்போ நம்ம வந்து தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு பிரகாரம் வந்து அந்த கோயிலோட கட்டடம் வந்து ரொம்ப பழமையான கட்டிடம் தான். ஆனால் கும்பாபிஷேகம் நடக்க போகிறதுனால அந்த கோபுரத்தில் உள்ளேலாம் வந்து நிறையா வண்ணங்கள் பூசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது கோபுரம். இந்த கோயிலத்தை பிரகாரத்தை தான் சுற்றி வரப்போகிறோம். இந்த கோயில் பிரகாரம் சுற்றி வரப்போகிறோம். வாங்க அப்படியே சாமி கும்பிட்டு சுற்றி வருவோம். வாங்க. கன்னியம்மன் முத்துமாரியம்மன் 4 கரங்களில் உடுக்கை, கத்தி, சூளம், அக்னி ஏந்தி நின்றிருக்கிறார். இந்த உள்ளே பார்த்தோமா அப்படித்தான் இருக்காங்க. தலையில் அக்னி கிரீடம் உள்ளது. உள்ள சிறுமியாக வந்ததால் இவளை கன்னி தெய்வமாகவே பாவித்து வழிபடுகிறார்கள். எனவே திருமண பாக்கியத்திற்காக தாலி அணிவிக்காமல் தாலி பொட்டு செய்து அதை பாதத்தில் வைத்து பூஜிக்கின்றனர். சுற்று வட்டாரத்தில் உள்ள 22 கிராம மக்களுக்கு அம்பிகை தாயாக இருந்து அருள் புரிகிறாள். இதனால் தாயமங்கலம் எனப்பட்ட தலம் பின் தாயமங்கலம் என்று மருவியதாக சொல்கிறார்கள்.
இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களே, இந்த கோயில் தான், இந்த சாமி வந்து பெரிய கருப்பர், சின்ன கருப்பர், காளியம்மன் கோயில். இதுதான் அந்த கோயிலோட லெஃப்ட் சைடு இடது பக்கம் இருக்குது. இவங்க வந்து ஆதிமுத்து மாதிரி எல்லா தெய்வங்களும் எங்கள் ஒவ்வொரு மூலஸ்தானத்தில் ஒவ்வொன்று இருக்கும். இந்த மூலஸ்தானத்தில் வந்து இந்த அம்மனுக்கு எல்லாத்தையுமே கேட்டு வாங்கியிருக்காங்க. கோயிலுக்கு பூசாரி எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டு வாங்கினாங்க. அதே போல் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ கேட்டு வாங்கின தெய்வம் மூலஸ்தானத்தை காட்டு இந்த ஆதிமுத்து மாதிரிக்கு ரொம்ப சக்தி இருக்குது. எது மனம் போல் கேட்டால் மனம் போல் கொடுப்போம். இப்போ பார்த்துக்கிருக்கோம்ல, இந்த சாமி பேர் ஆதிமுத்து மாரியம்மன். அந்த முத்து மாரியம்மனுக்கு அடுத்து வந்து சக்தி வாய்ந்த தெய்வம் வந்து இதுதான் அப்படின்னு அந்த பூசாரி சொல்கிறாங்க. இந்த ஆதிமுத்து மாரியம்மன் கோயிலை சாமி கும்பிட்டுட்டு தான் திருப்பி இந்த பிரகாரத்தை சுற்றி முடிக்க போகிறோம். வாங்க அந்த பிரகாரத்தை சுற்றி வருவோம். ஸோ நான் பிரகாரம் சுற்றி வரும்போது நீங்களும் சுற்றுற மாதிரி நினச்சி வந்தீங்கனாக்கா அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்களே, இந்த மூளையில் சாமியோட மூளையில் வந்து ஒரு சின்ன மரம் இருக்குது. அந்த மரத்தில் தான் வந்து அந்த தொட்டி கட்டி போடுறாங்க. அப்புறம் அந்த மஞ்சள் கயிறு கட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய பரிகாரங்களை வந்து இங்கே செய்கிறாங்க. சின்ன மரம் தான். அந்த மரத்தை நம்ம சுற்றிட்டு வேண்டிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை வேண்டமாக்கும், கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வேண்டிட்டு அப்படியே பிரகாரத்தை சுற்றி வரப்போகிறேன், கோயிலை சுற்றி வரப்போகிறேன். நீங்கள் அந்த சாமியை கும்பிட்டுட்டே நினச்சிட்டே இருங்க, கண்டிப்பாக அந்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க பிரகாரத்தை சுற்றி போவோம் வாங்க. முத்து மாரியம்மன் கோயில் சாமியோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மறந்துடாமல் நம்ம சேனல் சிற்றுலா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இடத்துக்கு போய் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாமியோட அருள் அவருடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே காமிப்பேன். ஸோ மறந்துடாமல் நம்ம சேனல் சிற்றுலாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இடமா வந்துட்டு கோயில், இது வந்து கோயில், இது வந்து கோவில், இது முத்து மாரியம்மன் கோவில். தாயமங்கலம் முத்து மாரியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் நிறையா மக்களை சந்திக்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, கோயிலை பற்றி சாமியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வாங்க போய் கேட்கலாம். இது முத்து மாரியம்மன் கோயிலோட வெளியில் உள்ள பார்ட். ஆமாம், இது எதுக்காக போடுவிக்குது? இது வந்து நேர்த்தி கடனா? இது கண்ணுக்கு இது. ஓ ஓ அதை மாதிரி. மேடம் நல்லா பேசுவாங்களா? சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லிவிட்டு ஊர் சொல்லி எதுக்குன்னு சொல்லியிருக்கம்மா. எதுக்காக இருந்து வச்சுருக்கீங்க? எங்கள் ஊர் ராம்நாடு. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அங்காளி. சரி. பொருள் உதவி தான் உடம்புல நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு போடுவாங்க. ஓ, வேண்டிக்கிட்டு போடுவாங்க. ஓ ஓ. இது எங்கே போடுவாங்க? இதில் உண்டியலில் உண்டியில் போடுவாங்க. ஓ சரி சரி. மற்றபடி எதுவும் இல்லை. மற்றபடி இந்த கை கால் கண்மலர், மாடு, தேல், பூரை, நாகர் எல்லாமே இருக்குது. எல்லாமே ஓ.
காட்டுல வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி வாங்கி போடுவாங்க. மாட்டுக்கு முடியலனா அது வாங்கி போடுவாங்க. இந்த உடம்பு தனித்தனியாக கேட்குறவங்களுக்கு தனித்தனியாக. இதெல்லாம் ஒவ்வொன்றும் எவ்வளோ ரூபாக்குமா அதெல்லாம்? ஒவ்வொன்றும் 30 ரூபா. பெருசு சிறுசு சைஸுக்கு பொறுத்து 30 ரூபா, குறைஞ்சது 30 ரூபா, 30, 50, 100 ரூபாய்க்கு இருக்காக்கா? 100 ரூபாய்க்கலாம், 30, 50 ரூபா. 30 ரூபா 50 ரூபா. 50 ரூபா தாங்களா? சரி. இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கீங்கப்பா? மண்ணில் கேட்குறவங்க, அதாவது இதை கொண்டு போட்டு தண்ணி ஊற்றி விட்ருவாங்க, மண்ணு கரைஞ்சி. எங்கே போடுவாங்க இல்லை? அங்கே ஒரு தொட்டி மாதிரி கட்டி அது தொட்டி இருக்கும். அதுக்குள்ளே போட்டு இது எப்படின்னா நம்ம வர்ற யாதி கரையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இதை போடுவாங்க. சரி. இதை போட்ட உடனே தண்ணி ஊற்றிட்டா கரைஞ்சிரும். அதனால இதில் கொண்டு போட்டாங்கன்னா அவங்க எடைக்கு போட்டு. இதில் எவ்வளோ? 100 பாவம். இதில் 100 ரூபா. எவ்வளோ? 100 ரூபா. ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு. வந்து மஞ்சள் வச்சுருக்கீங்கம்மா? அது வந்து இந்த கல்யாணம் முடியாதவங்களுக்கு வாங்கி கட்டுவாங்க. இந்த மஞ்சள் நிறைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதை கட்டுவாங்க. கல்யாணம் முடியாதவங்களுக்கு, திருமண நிலையங்களுக்கு எடுத்து வேண்டி கட்டுவாங்க. இதில் எவ்வளோங்கம்மா? இதில் 20 ரூபா. 20 ரூபா. சரி. நன்றிங்கம்மா. நன்றி. நிறைய கடைகள் இருக்குது. அந்த பொருள் வாங்குகிற கடைகள் எல்லாமே இருக்குது. இதே மாரியம்மன் கோயில். மாரியம்மன் கோயிலில் நிறையா கடைகள் நிறையா இருக்குது. இதே மாரியம்மன் கோயில். இந்த மாரியம்மன் நிறைய கடைகளில் நிறையா இருக்குது. இந்த மாரியம்மன் கோயிலில் நிறைய கடைகள் வச்சுருக்காங்க இல்லையா? அந்த கடையில் வந்து தீச்சட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து 1000 கண் அப்படின்னு சொல்லி தீச்சட்டியில் ஓட்டையாக போட்டு வச்சுருக்காங்க. இதை பற்றிலாம் கேட்போம். வாங்க போய் கேட்போம், என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் யூடியூப்புக்கு எடுக்கலாம். திருப்பதி சத்தியா வர எங்கள் ஊர் தானே, மேலாச்சூர் கலந்த எங்கள் ஊர். கானூரில் இருக்கு. சிற்றுலா. உன் பேர் என்ன? கணேஷ் பாபு. என்ன வேண்டி வந்த? நல்லா வேணும். சரி. சரிங்கம்மா, எல்லாம் நல்லதுங்கம்மா. வேறங்கம்மா, உங்கள் பேருங்கம்மா? உங்கள் பேருங்கம்மா? ஓகே, நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாங்க, ஒரு பக்கத்து கடையில் தீச்சட்டி இருக்குது, அதை பற்றி கேட்போம். வாங்க போவோம். இது தீச்சட்டிக்கானே? இது தீச்சட்டிக்கா? இது இதெல்லாம் நீங்கள் விற்கிறதுக்கா? எவ்வளவு இதில் ஒரு தீச்சட்டியெல்லாம்? எவ்வளவு? சும்மா சொல்லு, எவ்வளோ இருக்கேன்? 200 ரூபாயா? உன் பேர் என்ன படிக்கிற நீயே? சரி. ரைட், வெரி குட். யூடியூப் போட்டுருவா? ஆமாம், யூடியூப்பில் இருக்கோம். யூடியூப்பில் போடுவோம். சிற்றுலா. SITRULA. உன் பேர் சொன்னியா? பாக்கியலட்சுமி. உன் பேர் என்ன சொன்ன? தனலட்சுமி. வெரி குட். ஓகே, குட் பாய். சரி, இன்றைக்கி தான் வந்திருக்கேன். சின்ன பிள்ளையில் வந்தது. எப்போ திருவிழா? அடுத்து பங்குனியில் தான் இருக்கும். இந்த பங்குனி ஃபுல்லாக இருக்கேன். சரி, அடுத்து பங்குனிக்கு வந்துடுவோம். சரிப்பா, தேங்க்யூப்பா. நன்றி. பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. அங்கே ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாட்டையும் கேட்போம். இந்த சட்டியில் என்னங்கம்மா? இந்த சட்டி எது? 1000 கண்ணு பானை. எதுக்கு இது? நேற்று கிடைச்சாமே 1000 கண்ணு பானை உடச்சு நல்லா கழுவி போட்டு வச்சு தேங்காய் உடச்சி ஆத்தாள் வேப்பங்களை வச்சு பூவை சுற்றி நல்லா விளக்கு போட்டு கும்பிட்டு தூக்கி விடுறது. 3 சுற்றி ஆத்தாளை சுற்றி வச்சு இறக்கி வச்சுருவோம். இது 1000 கண்ணு பானை. 1000 கண்ணு பானை. இது எவ்வளோ ஒன்று? இது நாங்கள் செட்டாக போட்டோம்னா 200 ஆகும், 250 ஆகும். 200 அந்த சீசனை பொறுத்து பண்ணுவீங்க. சரிங்கம்மா. உங்கள் பேருக்குமா? என் பேர் இல்லை. சரி, இந்த கோயிலை பற்றி சொல்கிறீங்களா? சாமி பற்றி? சாமி வந்து நல்ல பத்தியான அது சொல்கிறேன். சரி. ஆத்தா வந்து எனக்கு வந்து 55 வயசு ஆச்சு. நான் 20 வயசுல கடை வச்சிருந்தேன். அதனால எப்படின்னா ஆத்தா வந்து எங்கே என்ன இருந்தாலும் சரி, என்ன நேர்த்தி கடை வச்சு அந்த நேர்த்தி கடை முறை நிறைவேற்றி வைக்கிறோம். என்ன நிறைவேற்ற குழந்தைகளாலும் குழந்தை பாக்கி கொடுப்பாங்க. திருமணம் நிற்கிற கல்யாணம் முடியாட்டா கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க. ஆத்தா எல்லாமே செய்வாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிவாரணம் கொடுப்பாங்க. என்ன நினைச்சாலும் நடக்கும். நல்லதாக தீச்சட்டி வளர்க்கறதுனால
தீச்சட்டி 3 வருஷத்துக்கு எடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு நிவாரணம் காமிப்பாங்க. வேலை வாய்ப்புக்கு நம்ம ஆத்தாள் நேர்ந்தோம்னா அவங்க வேலைக்கு கொடுத்துருவாங்க. எல்லாமே ஆத்தா தலைமாடு வைப்பாங்க. ஆமாம், என் மையன் 2 மேனும் கல்யாணம் பண்ணி உலகமே சுற்றினி. ஆத்தா இந்த ஊர் தான் பக்கத்தில் இருக்கு. எந்த ஊர் உங்கள் ஊர்? இந்த வீடுக்குமே இருக்கு. தாயமங்கலம் தானே அது? சரி. அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஆளுதுகிட்ட என்ன செஞ்சு அப்பயே மத்தியில் விறகல்லி போட்டு என் மேலே ஆத்தா இறங்குவாங்க. நான் நினச்சிக்கிட்டு பாண்டியால் இறங்குவார். சரி என்ன நினச்சிக்கிட்டு சரி அம்மா ஆத்தா என்னென்ன வச்சாலும் சரி விறகு அள்ளி போட்டு ஒருத்த கூட இல்லை கொள்ளைக்குள்ள தென்னை மரம் அங்கே நின்று ஏண்டி விறகு அள்ளி போட்டு காய்ச்சல முடிய போதும் மைனுக்கு நிச்சு முடிஞ்சிருச்சு. மைனுக்கு ஒரு மைனுக்கு முடிச்சு. அதெல்லாம் எந்த வீடு போக மாட்டாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். ஆத்தா நினைக்கிறோம் யாருமே கீழே இறங்க மாட்டோம், மேலே திக்குவாங்க. எல்லா பேரும் சாமி கும்பிடுவோம். நல்லதே நடக்கணும். நல்லதே நடக்கும். சரிங்கம்மா. ஆனால் பெத்த உள்ளதை இதயத்தில் ஆத்தா வச்சுக்கிற நேரம் நினைச்சு ஒரு மைனுக்கு அவங்க பேர் வச்சிருக்கேன். ஒரு மைனுக்கு எங்கள் ஆத்தா தலைமாடு காத்து என் ஆயி என் மைனுக்கு மாலை எடுத்து கொடுத்து அதோட அவனுக்கு மட்டும் தலைமாடு காத்தா போதும். கண்டிப்பாக. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் இருளாயி தாயமங்கலம் அம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நல்ல தரிசனம் கிடைச்சது. நிறையா பெரியவங்களோட பேசக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. இந்த கோயிலோட சக்தியை வந்துருக்கும். அம்மா சொன்னாங்க, அருமையாக சொன்னாங்க. அதெல்லாம் கேட்க கொடுத்து வச்சுருக்கணும். உண்மைக்கு நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்தது. எல்லா பேரும் வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானதை அம்மன்கிட்ட சொன்னவங்க கண்டிப்பாக அதுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க அப்படியே கிளம்பலாம், ஊருக்கு கிளம்பலாம். வாங்க போகலாம். போகும்போது இயற்கை காட்சிலாம் காமிச்சிட்டே போகிறேன். உண்மைக்கு சூப்பரான இயற்கை காட்சியில் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டே வாங்க. என்னது வாங்க காரில் கிளம்புவோம். அப்படியே இயற்கை காட்சிலாம் பார்த்துட்டே போவோம். வாங்க போகலாம். இந்த போர்டை பாருங்களேன். இளையாங்குடி இங்கேருந்து 7 கிலோமீட்டராக, சிவகங்கை இங்கேருந்து 22 கிலோமீட்டர். ஸோ இது வந்து மெயின் ரோடு, சிவகங்கை இளையாங்குடி மெயின் ரோடு. அந்த மெயின் ரோடு வந்து உள்ளே போனமாக்கும் குறைஞ்சது ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும். உள்ளுக்குள்ளே குறைஞ்சது 4 to 5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு தான் இப்போ வந்திருக்கோம். மெயின் ரோட்டுக்கு வந்துவிட்டோம். வாங்க பார்த்துட்டே போகலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சிவகங்கையிலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 25-26 கிலோமீட்டர் நீங்கள் தாயமங்கலம் வரணும். இங்கேருந்து மானாமதுரை போனோன்னா ஒரு 18 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஒரு 18 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் மானாமதுரைக்கு. ஸோ வாங்க அப்படி பார்த்துட்டே போங்க. இன்றைக்கி இயற்கை காட்சி அருமையாக இருந்தது, அருமையாக இருக்குது. வாங்க பார்த்துட்டே போவோம். வாங்க. இந்த பக்கம் நிறைய பனைமரம் இருக்குது. பனைமரத்தை சொல்லுவாங்க 26க்கு மேற்பட்ட பொருள் வந்து இங்கேருந்து இந்த பனைமரத்துலேருந்து தயாரிக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த பனைமரத்தை தான் நிறையா பார்த்துட்டே வாங்க. உண்மைக்கு நிறையா பனைமரம் இருக்குது. உண்மைக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த பனைமரத்தை பார்க்கும்போது. இந்த போர்டு பாருங்களேன், மானாமரை 11 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க பாருங்களேன். இது வந்து இளையாங்குடி சிவகங்கை மெயின் ரோட்லேருந்து ஒரு பிரிவு பிரியுது. அங்கே இளையாங்குடியிலேருந்து வந்தமாக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பிரிவு பிரியுது. அந்த பிரிவுலேருந்து போனமாக்கு மானாமரை ரொம்ப பக்கம் 11 கிலோமீட்டர் இங்கேருந்து போகிறதுக்கு. அந்த போகிற வழியிலையும் நிறையா பனைமரம் இருக்குது. அதையும் பார்த்துட்டே போவோம். வாங்க போகலாம். குளம் எவ்வளோ பனையை பாரு. பனை கவர் பண்ணுவோம். பனையை எவ்வளோ பனைமரம் இருக்குது. எவ்வளோ பனைமரம் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே போகிறோம் மானாமரம் போகிற வழியில் பனைமரம் நிறையா இருக்குது. நண்பர்களே, நிறையா பார்த்துருப்பீங்க. தாயமங்கலம் கோயிலை பற்றி, சுவாமியை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கோம். இப்போ இயற்கை காட்சியும் பார்த்துட்டே வரீங்க. ஸோ இது மாதிரி நிறைய நல்ல நல்ல வீடியோ வரும். மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது முடிஞ்சுன்னா ஒரு பாட்டு இருக்குது, அந்த மாரியம்மன் கோயில் பாட்டு. அதை கேட்டுட்டு அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். சேதுபதி காட்டு காவிங்க எங்க முத்து மாறி சிவகங்கை சீமா காவிங்க. அம்மா சேதுபதி காட்டு காவிங்க எங்க முத்து மாறி சிவகங்கை சீமா காவிங்க. சேதுபதி நாட்டுக்காரிங்க எங்க முத்து மாறி சிவகங்கை சீமா காரிங்க.
சேதுபதி நாட்டுக்காரிங்க எங்க முத்துமாரி சிவகங்கா சீமாக்காரிங்க தாயமங்கலம் எல்லையில தங்கி கோவில் கொண்டவளா தாயமங்கலம் எல்லையில தங்கி கோவில் கொண்டவளா தங்கி இருப்பவளாம் தங்க மக முத்துமாரி சேதுபதி அம்மா சேதுபதி அங்க சேதுபதி நாட்டுக்காரிங்க எங்க முத்துமாரி சிவகங்கா சீமாக்காரிங்க சேதுபதி நாட்டுக்காரிங்க எங்க முத்துமாரி சிவகங்கா சீமாக்காரிங்க சேதுபதி நாட்டுக்காரிங்க எங்க முத்துமாரி சிவகங்கா சீமாக்காரிங்க பிள்ளை கனி கொடுக்கும் அந்த பேரோங்கும் கீழ் நாடு பிள்ளை கனி கொடுக்கும் அந்த பேரோங்கும் கீழ் நாடு பிச்சிப்பு மணக்குதம்மா பிச்சை முத்து வாசலில சேதுபதி அம்மா சேதுபதி அங்க சேதுபதி நாட்டுக்காரிங்க எங்க முத்துமாரி சிவகங்கா சீமாக்காரிங்க சேதுபதி நாட்டுக்காரிங்க எங்க முத்துமாரி சிவகங்கா சீமாக்காரிங்க சேதுபதி நாட்டுக்காரிங்க எங்க முத்துமாரி சிவகங்கா சீமாக்காரிங்க மூங்காக்கு கோபுரமா முத்தாங்க இலக்கதவா மூங்காக்கு கோபுரமா முத்தாங்க இலக்கதவா முங்கால கம்பத்தகி முத்துமாரி வாசலில சேதுபதி அம்மா சேதுபதி அங்க சேதுபதி நாட்டுக்காரிங்க எங்க முத்துமாரி சிவகங்கா சீமாக்காரிங்க சேதுபதி நாட்டுக்காரிங்க எங்க முத்துமாரி சிவகங்கா சீமாக்காரிங்க சேதுபதி நாட்டுக்காரிங்க எங்க முத்துமாரி சிவகங்கா சீமாக்காரிங்க அடுக்கு பாங்க பொங்கும் அம்மா அகவழி கேட்கும் அம்மா அடுக்கு பாங்க பொங்கும் அம்மா அகவழி கேட்கும் அம்மா அக்கினி சக்திகளா அலைய கங்கா கூட்டங்களா சேதுபதி அம்மா சேதுபதி அங்க சேதுபதி நாட்டுக்காரிங்க எங்க முத்துமாரி சிவகங்கா சீமாக்காரிங்க சேதுபதி நாட்டுக்காரிங்க எங்க முத்துமாரி சிவகங்கா சீமாக்காரிங்க சேதுபதி நாட்டுக்காரிங்க எங்க முத்துமாரி சிவகங்கா சீமாக்காரிங்க எங்க முத்துமாரி சிவகங்கா சீமாக்காரிங்க சேதுபதி நாட்டுக்காரிங்க எங்க முத்துமாரி சிவகங்கா சீமாக்காரிங்க சேதுபதி நாட்டுக்காரிங்க எங்க முத்துமாரி சிவகங்கா சீமாக்காரிங்க சேதுபதி நாகதிலே சிவகங்கையா சீமையிலே சேதுபதி நாகதிலே சிவகங்கையா சீமையிலே தங்கி இருப்பவளாம் தங்க மக முத்துமாரி சேதுபதி அம்மா சேதுபதி அங்க சேதுபதி நாட்டுக்காரிங்க எங்க முத்துமாரி சிவகங்கா சீமாக்காரிங்க சேதுபதி நாட்டுக்காரிங்க